புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவுளே. கடைசி ஆராதனை நடைபெறுகிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த அன்னைக்கு ஆண்டவர் அதிசயம் செய்வதற்கு முன்னாடி அனைவரும் ஆண்டவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்து அமர்ந்தது போல இயேசு ஆண்டவர் முன்னாடி நம்பிக்கை வைத்து கடவுள் மீது விசுவாசம் வைத்த நாம் அனைவரும் அமருவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அப்பங்கள் கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். அப்போது கடவுள் அதை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு திருப்பி அதிசயங்களாக தருவார். இப்போது அனைத்து தூதர்களுடைய புனிதர்களுடைய மன்றாட்டு மாலை பாடி ஆராதனை தொடங்குவோம். கண்களை மூடுங்கள். கண்களை மூடி கரங்களை சேர்த்து வைத்த பயபக்தியுடன் அனைத்து தூதர்களோடு புனிதர்களோடு இணைந்து அவருடைய பரிந்துரை ஜெபம் கேட்டு பயபக்தியுடன் பாடி கடவுளுக்கு ஆராதனை செய்வோம். கரங்களை தட்டி அனைவரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம். புனித மரியே இறைவனின் தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான மெக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வபாடு இறைவனின் புனித தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான சுசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான ராயப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மகதலே மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து சீடர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான ஸ்தேவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான லாரன்சே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான அக்னிசம்மலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான
பசிலியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான அகுஸ்தினாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான ஆசீர்வாதப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான அகுஸ்தினாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான பெர்னாந்துவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான சாமிநாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அக்குமுஸ் தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சிலுவை அருளப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான லோயலா இங்காசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பதுவை அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான அபிலா தெரேசம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதரான புத்ரினம்மாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதையரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஹalleluya 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 சேர்ந்து பாடுவோம். ஹalleluya 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 ஆராதனை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா.
தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உன்னை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உன்னை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. சேர்ந்து பாடுவோமா? நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் இயேசுவே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. கண்களை மூடி வைத்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடி வைத்துக் கொள்ளுங்கள். கரங்களை சேர்த்து வைத்து கடைசி ஆராதனா நேரம். வல்லமையுடைய கடவுள் முன்னாடி நாம் அனைவரும் நிற்கிறோம். வல்லமையுடைய கடவுள். கண் பார்வையற்ற நபர் ஜெபித்தது போல, ஆண்டவரே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும். கண்களை மூடி விசுவாசமுடன் ஜெபியுங்கள். இது கொஞ்ச நேரம் கூட தான் ஆராதனை இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கைக்கு விடுதல் கிடைக்கணும், மனமாற்றம் வர வேண்டும். வாழ்க்கை தாகமுடன் ஜெபியுங்க. கண் பார்வையற்ற மனிதன் ஜெபித்த பொழுது நடந்து கொண்டிருந்த இயேசுவாண்டவர் அப்படியே நின்றார்கள் அங்கே. ஆனால் அவருக்கு நடக்க முடியல. அதுதான் ஒரு நபருடைய, ஒரு நம்பிக்கையாளருடைய ஜெபத்தினுடைய வல்லமை. கடவுள் மீது விசுவாசம் வைத்து அழுது ஜெபிக்கும் பொழுது கடவுளுக்கு அதை பார்க்காமல் நடந்து போக முடியல. ஜெபியுங்க. ஆண்டவரே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமாயிரும். அப்படியே கடவுள் அங்கே நின்று அப்படியே திரும்பி அவர்கிட்ட கேட்டார், நான் உங்களுக்கு என்ன செய்து தர வேண்டும், நீங்க என்ன விரும்புகிறாய்? கண் பார்வையற்ற நபர் சொன்னார், நீ விரும்பினால் எனக்கு பார்வை திருப்பி தர முடியும், என்னுடைய உடல் பிரச்சனை குணமளிக்க முடியும், நீ விரும்பினார். அப்போது இரக்கமுடன் ஆண்டவர் சொன்னார், நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். ஆமென். நீ விரும்பிய வாருடைய வாழ்க்கையில் நிகழட்டும். ஆமென். விசுவாசமுடன் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குணமளிக்க வேண்டும். ஆண்டவரே உடல் நோய் பிரச்சனைகளில் இருந்து, உள்மன காயங்களில் இருந்து, வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகளில் இருந்து, பிரச்சனைகளில் இருந்து, கட பிரச்சனைகளில் இருந்து எனக்கு இன்னைக்கு ஒரு குணமளிக்குதல் தாரும் ஆண்டவரே. விசுவாசமுடன் ஜெபிப்போம். ஒரு தடவை கூட கரங்களை எழுப்பி குரல் எழுப்பி ஸ்துதிக்க போகிறோம். ஸ்துதிக்கும் பொழுது இறை வசனங்களை வைத்து விடுதலினுடைய ஜெபம் செய்வேன். போப்பாண்டவருடைய அபிஷேகத்தோடு இணைந்து அனைத்து ஆயர்களுடைய அபிஷேகத்தோடு சேர்ந்து சிறப்பாக நம்முடைய மறை மாவட்ட ஆயர் நஸ்ரீன் சூசி அவர்களுடைய அபிஷேகத்தோடு இணைந்து இப்போது இங்கு இருக்கிற அனைத்து குருவானவர்களுடைய
பங்கு தந்தையினுடைய அபிஷேகத்தோடு சேர்ந்த விடுதலின் ஜெபம் செய்வேன். அது வாழ்க்கைக்கு கிடைக்கணும் என்றால் ஒரு தாகம் இருக்க வேண்டும். தாகமுடன் ஜெபிக்க வேண்டும். ஒரு தடவை கூட கரங்கள் எழுப்பி குரல் எழுப்பி விடுதலுக்காக ஸ்துதிப்போம். ஹalleluya hallelujah 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 இயேசுவே ஆராதனை hallelujah சிந்திரி மாறி 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 hallelujah 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 தாகமுடன் ஸ்துதிப்போம். hallelujah hallelujah சிந்திரி மாறி 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 hallelujah 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 ஹோசியா 5:4 1 கொரிந்தியர் திருமுகம் 6:18-19 வசனங்களுடைய வல்லமையின்படியாக மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற விபச்சாரம், சுய இன்பம், கெட்ட படங்கள் பார்க்கிறது, கெட்ட காதல், ஹோமோசெக்சுவாலிட்டியுடைய ஆவிகளை குறிப்பிட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசு ஆண்டவருடைய பெயராலே தடை செய்கிறேன், ஆண்டவரை செய்கிறேன், மாற்றி விடுகிறேன். ஆமென். ஸ்துதிப்போமா ஸ்துதிப்போமா. ஹalleluya ஹalleluya லூக்கா 10:19 ஹalleluya ஹalleluya 1:13 வசனம். எண்ணிக்கை 23 தீய சக்திகளுடைய பாதிப்புகள், சாத்தானுடைய செயல்கள், ஒன்றாவது கட்டளைக்கு எதிராக செஞ்ச பாவமுள்ள கட்டுகள் ಈ கூட்டத்தை விட்டு விலகட்டும். ஆமென். ஸ்துதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. தூதர் பணிகள் 3:6 எபிரேய திருமுகம் 4:12 விடுதலை பயணம் 15:26 திருப்பாடல்கள் 103:3 மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உடல் நோய்கள், அலர்ஜிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கிட்னி நோய்கள், மனநோய், டிப்ரெஷன், அதற்கு காரணமான தீய ஆவிகளுடைய பாதிப்பு ഈ கூட்டத்தை விட்டு விலகட்டும். ஆமென். ஸ்துதிப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. விடுதலை பயணம் 33:17 இலை சட்டம் 15:18 தொடக்கங்கள் 12:1-2 வசனங்கள். ஐசையா 58:11 திருவெளிப்பாடு 3:7 மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள், ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொள்கின்ற தடைகள், வேலை கிடைக்கின்ற தடைகள், குழந்தை ஆகி திரிகின்ற தடைகள் ಈ கூட்டத்தை விட்டு விலகட்டும். ஐசையா இறைவாக்கினர் 54:17 வாழ்க்கையில் இருக்கின்ற வெறுப்பு, பொறாமை, சண்டை, சச்சரவுகள், ஒற்றுமை இல்லாத நிலைகள், அதுக்கு காரணமான கெட்ட ஆவிகளுடைய பாதிப்புகள் விட்டு விலகட்டும். ஆமென். ஸ்துதிப்போமா. ஹalleluya 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 விசுவாச சம்பந்தமான பிரச்சனைகள், எதிர்பேச்சு, குடும்ப ஜெபம் இல்ல, இறை வார்த்தைகள் படிக்குவது இல்லை, சரியான முறையில் திருப்பலி அர்ப்பணிக்க முடியல, விசுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமான அனைத்து தீய சக்திகளுடைய பாதிப்புகள் இந்த கூட்டத்தை விட்டு விலகட்டும். ஸ்துதிப்போமா. திருப்பாடல்கள் 46:10 ஐசையா 48:2 வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அனைத்து தடைகள் நீங்கி போகட்டும். நிம்மதி, ஆறுதல், சமாதானம், அபிஷேகம், எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. குரலை ஸ்துதிப்போமா. ஆராதனை நம்முடைய பக்கத்திற்கு வருகிறார்.
நற்கருணை ஊர்வலம் ஸ்டார்ட் ஆக போறது. இயேசுவானவருடைய பக்கத்திற்கு வருகிறார். 2022 ஆண்டுகள் முன்னாடி பாலஸ்தீன் என்பவருடைய இடத்தில் அதே வழியில் நடந்து மக்களுக்கு ஆசீர்வாதத்தை அளித்த அதே இயேசுவானவர் இப்போது நம்முடைய பக்கத்திற்கு வருகிறார். நம்முடைய ஜெப கருத்துக்களை ஒப்படைத்து, குடும்ப வாழ்க்கையை, சன்னியாச வாழ்க்கையை ஒப்படைத்து, நம்முடைய அனைத்து ஜெப கருத்துக்களை, விண்ணப்பங்களை ஒப்படைத்து, பிரச்சனைகளை ஒப்படைத்து, தடைகளை ஒப்படைத்து இயேசுவானவரோடு ஜெபிப்போம். பயபக்தியுடன் ஜெபிப்போம். நம்முடைய பக்கத்திற்கு நற்கருணை ஆண்டவர் வரும் பொழுது அனைத்து ஜெப கருத்துக்களை கேட்டு வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக பயபக்தியுடன் ஜெபிப்போம். ஆண்டவர் ஏராளமாக நாம் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இப்போது நற்கருணை ஊர்வலம் நம்முடைய பக்கத்திற்கு வருகிறது. பயபக்தியுடன் கரங்களை சேர்த்து வைத்து, எழுந்து நின்று கரங்களை சேர்த்து வைத்து கண்களை மூடி ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. பயபக்தியுடன் ஜெப கருத்துக்கள் கேட்டு அபிஷேகம் பெற்றுக் கொள்வதற்காக விசுவாசமுடன் ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வமே, அப்பா எங்கள் கண்ணீரை காண்கிறவரே, சொல்லி பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஆண்டவரே, ஆண்டவரே, தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஆசீர்வாதம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுயா. சக்திய தாரமானவரே, ஜெப கருத்துக்களை அர்ப்பணித்து விசுவாசமுடன் ஜெபிப்போம். அனுபவங்கள் கிடைக்கிறதாக ஜெபிப்போம். தாகமுடன் ஆண்டவரை நான் நம்புகிறேன், நீ வல்லமையுடைய கடவுள். ஆண்டவர் வருகிறார். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆசீர்வதி. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்பா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், உம்மால் கூடும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீ ஆசீர்வாதம் மட்டும் வார்த்தை சொன்னால் ஆசீர்வதியும் ஆண்டவரே, சக்தியை தாரும், வல்லமை. வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, ஒப்படைப்ப கண்ணீரை
விண்ணகத்திலிருந்து இறங்கி வரும் வாழ்வு தரும் உணவு நானே. எவராவது அது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார்கள். அனைத்து கருத்துக்கள் விண்ணப்பங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. விசுவாசமுடன் ஜெபிப்போம். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஆமென். மனதுருகி ஆமென் கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. இன்னுமா சொல்லி மனதுருகி மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே ஆமென். சுகம் தருபவரே சோதரன் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் ரொம்ப வருத்தப்பட்ட அந்த பொண்ணு கூட்டத்துக்குள்ள நுழைந்து ஆண்டவரை தொட்டது போல ஜெபம் மூலமாக இன்னைக்கு ஆண்டவரை தொடுவோமா? சக்தி புறப்படும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருந்த சக்தி புறப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை குணமளிக்கும். கண்களை மூடி ஜெபத்தில் அமருங்க. கண்களை மூடி சுத்தமுண்டு சுத்தமாகும் ஆமென் என்று சொல்லி சுகமாக்கினே. சுத்தமுண்டு சுத்தமாகும் என்று சொல்லி சுகமாக்கினே. வாழ்க்கை சில தடைகள் என்று சொல்லி சுகமாக்கினே. பிரச்சனைகள் நம்மளுக்கு என்று சொல்லி சுகமாக்கினே. தடைகள் நீ பகவி விண்ணப்பத்தை கேட்பவரே தடைகளை வாழ்க்கை என் கண்ணீரை சுகம் தருபவரே. சபத்தில் அமருவோம். அமர்களை மூடி விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. தருபவரே மன காயங்கள் குணமளிக்கப்படட்டும். ஸ்தோத்திரம் இயேசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. என் நோய்களை சக்தியை தாரும். சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஆமென். சக்தி புறப்படுகிறது. விசுவாசமுடன் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து சக்தி புறப்படுகிறது. என் கண்ணீரை ஆராதனை செய்வோம். சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே
விண்ணப்பத்தை கேட்பவரே இயேசுவே கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா குரல் எழுப்பி கூப்பிடுவோமா இயேசுவே கூப்பிடுவோமா இயேசுவே 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 சொல்லுங்க இயேசுவே 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 வல்லமை வழங்கப்படுகின்ற நேரம் இயேசுவே கூப்பிடுவோமா இயேசுவே 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 கண்களை மூடி குரல் எழுப்பி கூப்பிடுவோமா இயேசுவே கண்களை மூடி ஸ்துதிச்சுட்டே இருங்கள். கண்களை மூடி ஸ்துதிச்சுட்டே இருங்கள். கண்களை மூடி ஸ்துதிப்போமா? பேசுவார் பேசுகின்ற நேரம் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. கண்களை மூடி ஸ்துதிப்போமா? யாரும் கண்கள் திறக்க வேண்டாம். கண்களை மூடி ஸ்துதிச்சுட்டே பயத்திலிருந்து 33 நபர்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். அதிகமான பயத்திலிருந்து 33 நபர்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சி பண்ணி விசா ப்ராசஸிங்கில் ஒரு சில தடைகள் இருக்கின்ற ஒரு மகனுடைய வாழ்க்கையில் தடைகளை நீக்கி அந்த வேலை கொடுத்த கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஸ்கின் அலர்ஜியில் இருந்து ஒரு சில மக்களை சிறப்பாக வைட் பேட்சஸ் இருக்கின்ற 2 நபர்களுக்கு அதிலிருந்து ஆண்டவர் நலம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஸ்கின் அலர்ஜியில் இருந்து சிறப்பாக வைட் பேட்சஸ் இருக்கின்ற 2 நபர்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ராபர்ட் என்னும் பெயரை கடவுள் வெளிப்படுத்துகிறார். கெட்ட காதலில் அதனுடைய கெட்டில் இருக்கின்ற 2 பெண்களிடம் வாலிப பெண்களிடம் ஆண்டவர் சொல்கிறார், அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அது உங்களுக்கு எந்த நலமும் அளிக்காது. அந்த 2 பெண்களில் ஒரு பொண்ணு வந்து +2 படிக்கிற பொண்ணு என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார். குடிப்பழக்கத்தில் இருந்து 12 நபர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். குடிப்பழக்கத்தில் இருந்து 12 நபர்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வலது காலில் அலர்ஜி பிரச்சனை மூலமாக ஸ்கின்னுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கிற ஒரு மகனை இப்போது கடவுள் அந்த உடல் பிரச்சனையிலிருந்து குணமளிக்கிறார். திருமண தடையில் இருந்து 4 நண்பர்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். திருமண தடை நீக்கி 4 நண்பர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தோமஸ், சுசை மேரி, அப்படி 2 பெயர்கள் கடவுள் வெளிப்படுத்துகிறார். தோமஸ், சுசை மேரி. வீடு கட்டி முடிக்க முடியாமல் இருக்கின்ற 5 குடும்பத்தை ஆண்டவர் வீடு கட்டி முடிக்க முடியாமல் இருந்த 5 குடும்பத்தை ஆண்டவர் வீடு கட்டி முடிக்க கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு கேன்சர் நோயாளியாக இருக்கிற அக்காவே அவரு கீமோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி கடவுள் சொல்கிறார், அந்த அக்காவே உடல் நோய் பிரச்சனையிலிருந்து முழுமையாக கடவுள் குணமளிக்கிறார். பாகப்பிரிவினை செய்வதற்கு தடையாக இருந்தது. எவ்வளவு முயற்சி செய்துட்டு பாகப்பிரிவினை செய்ய முடியாமல் இருந்த 3 குடும்பத்தை அந்த கடவுள் அதை பாகப்பிரிவு செய்து கொடுத்து கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அதில் எல்லா தடைகளும் ஆண்டவர் எடுத்து மாற்றுகிறார்.
புறஜாதியருக்கு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய கிருபை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கடவுள் சேர்த்தது மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வசனம் அவனுடைய உள்ளத்தை ஊடுருவி சென்றிருக்கின்றது. ஹல்லேலூயா நன்றி செலுத்தி பைக் ஆக்சிடென்ட் மூலமாக ஒரு தடவை பைக் ஆக்சிடென்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வண்டி ஓட்டுவதற்காக ரொம்ப பயம் இருக்கிற ஒரு மகனை கடவுள் அந்த பயத்திலிருந்து விடுவிக்கிறார். ஒற்ற தலைவலியிலிருந்து 7 நபர்களை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். ஒற்ற தலைவலியிலிருந்து 7 நபர்களை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். வலது காலில் ரொம்ப நாளுகளாக நீர் அப்படிப்பட்ட ஒரு உடல் பிரச்சனை ஸ்வெல்லிங் இருக்கிற ஒரு மகளே கடவுள் அதிலிருந்து குணமளித்து விடுவிக்கிறார். ஒரு லேண்ட் இஷ்யூ கேஸ், சிவில் கேஸ், லேண்ட் இஷ்யூ, அது அந்த பிரச்சனையை கடவுள் இப்போது அதை சால்வ் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து கடவுளை விடுவிக்கிறார். நாடுகளாக ஒப்புரவு அருள் சாதனம் பெறாமல் இருந்த ஒரு நபருக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு ஒப்புரவு அருள் சாதனம் பெற்றுக் கொள்வதற்கான அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நன்றி செலுத்தி மாத்தியன் ஒரு பெயரை கடவுள் வெளிப்படுத்துகிறார். ஸ்டீபன் என்ற ஒரு மகனை ஆண்டவர் இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கிறார். ஸ்டீபன் என்ற மகனை ஆண்டவர் இந்த நேரத்திலே தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அன்னை மரியாளுடைய பிரசன்னம் நிறைவாக அன்னை மரியை போல் அழைத்துட்டு இருக்கிறாள். அன்னை மரியாளுடைய பிரசன்னம் ஒரு சில மக்களுக்கு வந்து சில காட்சிகள் அன்னை மரியாளை பார்க்குவதற்காக ஒரு காட்சி அன்னை மரியாள் அழைத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்தி ஸ்துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடன் பிரச்சனை இருக்கிற ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் ஒரு இடம் விற்று கடன் பிரச்சனை அது சால்வ் பண்றதுக்காக ட்ரை பண்ணும் பொழுது முயற்சி பண்ணும் பொழுது அது விற்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்த அவருடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனையிலிருந்து கடவுள் விடுவித்து அந்த இடத்தை விற்று கட பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்காக கடவுள் ஆசீர்வாதத்தை அளிக்கிறார். வீடு கட்டி முடிக்க முடியாம இருக்கிற 4 குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொந்தமாக வீடு கட்டி முடிக்க முடியாம இருக்கின்ற 4 குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி செலுத்தி ஸ்துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. +2 படிக்கிற ஒரு பையன் அவருக்கு வந்து கடவுளுடைய அழைப்பு ஏற்றெடுத்து செமினாரியில் ஜாயின் பண்ண அதுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் கடவுள் சொல்கிறார் அந்த சந்தேகம் வேண்டாம், நான் உனக்கு என்னுடைய அழைப்பு கொடுத்து என்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலையை செய்வதற்காக நான் அழைக்கிறார் என்பதை கடவுள் சொல்கிறார். தேவாலயத்தில் கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 4 நபர்களுக்கு தேவாலயத்தில் கொடுத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 2 பெண்கள் 2 ஆண்கள் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். தேவாலயத்தில் இந்த பங்கிலிருந்து 4 நபர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். நன்றி செலுத்தி ஸ்துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், அபிஷேகம் கிடைக்கட்டும், வல்லமை கிடைக்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இரு கரங்களை எழுப்பி குரல் எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்துதிப்போமா. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய கடைசி ஆசீர்வாதம் கல்யாணத்தின் ஆசீர்வாதம் வாழ்க்கைக்கு பெற்றுக்கொள்வோமா. ஹல்லேலூயா ஸ்துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. படிட்டு அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. குலங்களாலே
மாட்சிமையோடு வலிமை வாழ்த்தி யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவனா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். கரங்களை உயர்த்தி எல்லோருமாய் சேர்ந்து நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பலியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பலியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். கரங்களை உயர்த்தி வாழ்க வாழ்க ஆமென் வாழ்க மரியே வாழ்க 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 மரியே.
Praise the Lord. Hallelujah. Hallelujah.